ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டைக்கோஸ் வச்சு ஒரு ரெசிபி நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டினா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். முட்டைக்கோஸ் கோலா உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிடலாம். அது கூட இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் போடாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸே நான் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிடலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் வந்து வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஊற்றணும்ல தண்ணி, அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிடணும். வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணணும். நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற மசாலா வந்து சில்லி பவுடரும், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சமும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப, காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க போதும். அதுமாதிரி நம்ம உப்பு வந்து முதலே போட்டோம்ல, இப்போ வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முழுமையாக வந்து ஆறிடுச்சு. இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கடலை மாவு வந்து சேர்த்துட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிசைஞ்சு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். 1/2 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆயிலை வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கணும். நம்ம இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டைக்கோஸ் கோலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே ஸ்நாக்ஸானாலும் நம்ம சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.